இவாஞ்சலிஸ்ட் பால் பாலபாஸ்கரன் எழுதிய அனுதினமும் சிலுவையை சுமப்போம் என்ற புஸ்தகத்தை crosswayministries.ca மூலமும் ஃபேஸ்புக்கில் அனுதினமும் பார்க்கலாம். நிச்சயமாக இந்த வார்த்தைகள் உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு உதவியாக இருக்கும் என்றும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவையும் அவர் சிலுவையில் நிறைவேற்றியதையும் மகிமைப்படுத்தும் என்று நாம் நம்புகிறோம். இவாஞ்சலிஸ்ட் பால் பாலபாஸ்கரன் கொடுக்கும் சிலுவையின் செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கும் யாவரையும் இச்செய்தி மூலமாக சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென். நான் இவாஞ்சலிஸ்ட் பால் பாலபாஸ்கரன் சிலுவையின் செய்தி என்ற இந்த நிகழ்ச்சியில் என் சகோதரர்கள், என் சகோதரிகள், என் நண்பர்கள் எல்லோரையும் மறுபடியும் சந்திப்பதில் நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த அருமையான நேரத்தை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எங்களுக்கு ஒதுக்கி தந்திருக்கிறார். இந்த நேரத்தில் கர்த்தருடைய வேத வார்த்தைகளை உங்களோடு பகிர்ந்து கொள்வது எனக்கு மிகுந்த சந்தோஷத்தை அளிக்கிறது என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். கர்த்தருடைய வேத வார்த்தை என சொல்லப்படும் பொழுது அது எந்த காலத்திலும் சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துவை பற்றியே பிரகடனப்படுத்துகிறது என்ற உண்மையை நாம் தெளிவாக அறிந்து உணர்ந்து அதனை தியானித்து அதனை விசுவாசித்து அதனை நம்முடைய இருதயத்தில் உறுதியாக நிலைநாட்டி வைத்திருக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். ஏனென்று சொன்னால் அதனைத்தான் பவுல் அப்போஸ்தலர் 1 கொரிந்தியர் 1:23 நாங்களோ சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறோம். அப்போ சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை தான் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மத்தேயு 4:4 தேவனுடைய வார்த்தை என்று சொல்லியிருக்கிறார். மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று சொல்லி சாத்தானுக்கு நம்முடைய ஆண்டவர் தெளிவாக சொல்லியிருக்கிறார். பழைய ஏற்பாட்டிலேயும் உபாகமம் 8:3 இதை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறத நாம் மறந்து கொள்ள வேண்டும். ஆனபடியால் தேவனுடைய வார்த்தை எந்த காலமும் சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துவையே பிரகடனப்படுத்துகிறது என்பதை நாம் தெளிவாக அறிந்து உணர்ந்திருக்க வேண்டும். அதே நேரம் மிக முக்கியமான ஒரு விஷயம் என்ன மாதிரி என்று சொன்னால், சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்து தான் சுவிசேஷம், சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்து தான் விசுவாசம் என்பதை நாம் தெளிவாக அறிந்திருக்க வேண்டும். இப்பொழுது நாம் வேத வார்த்தைக்கு போவோம். ரோமர் 8:29 மிக முக்கியமான வார்த்தை. ரோமர் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிற அதுவும் 8ஆம் அதிகாரத்தில் பரிசுத்த ஆவியானவருடைய அதிகாரம். சகலதும் பரிசுத்த ஆவியானவரால் ஏவப்பட்டு தெளிவாக பரிசுத்த ஆவியானவர் எப்படி செயல்படுகிறார் என்ற விவரம் இங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. ரோமர் 8:29 தம்முடைய குமாரன் அநேக சகோதரருக்குள்ளே முதற்புகரானவராய் இருக்கும் பொருட்டு தேவன் எவர்களை முன் அறிந்தாரோ அவர்களை தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாயிருப்பதற்கு முன் குறித்திருக்கிறார். அப்போ எவர்களை முன் அறிந்தாரோ அவர்களை முன் குறித்திருக்கிறார். மறுபடியும் சொல்கிறேன், எவர்களை முன் அறிந்தாரோ அவர்களை முன் குறித்திருக்கிறார். அதுதான் என்னுடைய இந்த வேத வார்த்தைக்கு நான் தெரிந்து கொண்ட தலையங்கம் என்பதை நீங்கள் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். நாம் இப்பொழுது ஜெபத்திற்கு கடந்து செல்லுவோம். அருமையான எங்கள் பிதாவே, உமக்கு ஸ்தோத்திரம்.
பரலோகத்தின் தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். நம்முடைய குமாரன் இயேசு கிறிஸ்துவை பலியாக சிலுவையில் ஒப்பு கொடுத்து அவருடைய விலையேறப்பட்ட இரத்தத்தினால் தேவரை நீரங்களை மீட்டுக்கொண்டீர். அதற்காக இன்றைக்கும் ஸ்தோத்திரம். காலதோறும் நம்முடைய கிருபைகள் புதியவைகளாக இருப்பதற்காக ஸ்தோத்திரம். கிருபையினாலும் இரக்கங்களினாலும் தேவரை நீரங்களை முடிசூட்டினீர். அதற்காக இன்றைக்கும் ஸ்தோத்திரம். உம்முடைய உண்மைகள் புதியவைகளாக இருப்பதற்காக ஸ்தோத்திரம். நாங்கள் நிர்மூலமாகாமல் இருப்பது உம்முடைய கிருபையே. அதற்காக இன்றைக்கும் ஸ்தோத்திரம். நாங்களோ அந்த பாவத்துக்கு மரித்து எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறோம். ஆண்டவரே, இந்த நேரத்தில் இதனை கேட்டுக்கொண்டிருக்கும் என் சகோதர சகோதரிகள் நண்பர்கள் எல்லோரையும் தேவரீர் ஆசீர்வதித்து அபிஷேகித்து உம்முடைய வேத வார்த்தைகளை அறிந்து கொள்ளக்கூடிய பாக்கியத்தை அவர்களுக்கு கொடுத்தருள வேணுமென்றும் அதே நேரம் அடியேனையும் அபிஷேகித்து உம்முடைய பரிசுத்த ஆவியானவர் தாமே முன்னின்று போதனையை செய்ய வேணுமென்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் கேட்டுக்கொள்கிறேன் பிதாவே. ஆமேன் அண்ட் ஆமேன் அண்ட் ஆமேன். Hallelujah, hallelujah, hallelujah. Thank you, Jesus. Praise the Lord, praise the Lord, praise the Lord. அப்போ நான் உங்களுக்கு கடைசியாக குறிப்பாக ஒரு மிக முக்கியமான ஒரு நடைமுறையில் இருக்கிற ஒரு பொய்யான உபதேசத்தை பற்றி சொல்லியிருந்தேன். அந்த பொய்யான உபதேசம் முன்குறித்தோர் என்ற அந்த தேவனுடைய வேத வார்த்தையில் இருந்து மனுஷர்களால் உருட்டி பிரட்டப்பட்டு உருவாக்கின ஒரு பொய்யான இன்னும் ஒரு பொய்யான உபதேசம். அது என்ன என்று சொன்னால் அன்கண்டிஷனல் எட்டர்னல் செக்யூரிட்டி. அன்கண்டிஷனல் எட்டர்னல் செக்யூரிட்டி என்று சொன்னால் நிபந்தனையற்ற நித்திய பாதுகாப்பு என்று சொல்லப்படுகிறது. அது ஒரு பொய்யான உபதேசம். அது என்னென்று சொன்னால் மனுஷன் ஏற்கனவே நரகத்துக்கு போகிறது, அவன் பரலோகத்துக்கு போகிறது முன்கூட்டியே முன் குறித்திருக்கிறபடியினால் அவனுடைய விருப்பத்துக்கு இடமில்லை என்று சொல்லி அந்த உபதேசத்தை எடுக்கிற மனுஷர்கள் பிரசங்கித்து ஏராளமான மனுஷர்களை கிறிஸ்தவர்களை பாதாளத்துக்குள்ள தள்ளி இருக்கிறார்கள். ஏராளமான மனுஷர்கள் பாதாளத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறார்கள் அந்த உபதேசத்தை கேட்பதனாலே என்பதை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். இப்படி இருக்க யார் பரலோகம் போவதென்பது ஏற்கனவே முன்குறிக்கப்பட்டிருந்தால் கிறிஸ்தவ சபைகள் இயங்க வேண்டியதன் அவசியம் என்ன? எதற்காக கிறிஸ்தவ சபைகள்? ஏனென்றால் யார் பரலோகம் போவதென்பது முன்கூட்டியே தீர்மானித்திருக்கிறபடியினால் சர்ச் ஒன்றும் தேவையில்லை. வேதாகமம் என்ற புஸ்தகம் அவசியம்தானா? தேவன் தன்னுடைய ஊழியக்காரனை நியமிக்க வேண்டிய அவசியம்தான் என்ன? எபேசியர் 4:11-15 5 விதமான ஊழியக்காரர்களை தேவன் தெரிவு செய்திருக்கிறார். அந்த தெரிவு தேவைதானா? வேதாகமம் தேவைதானா? அப்போ யார் பரலோகம் போகிறதுன்றது ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்டிருந்தால் அதுகள் ஒன்றுமே தேவையில்லை. அப்போ இந்த குளறுபடியை நிவர்த்தி செய்வதற்கு வேதத்தை நாட வேண்டியதே தவிர மனுஷனுடைய அறிவுகளை நாட வேண்டிய அவசரம் இல்லை. ஆனபடியால் வேதத்தையே நாம் அறிய வேண்டும். அந்த அறிவே நமக்கு வேணும் என்பதை ஒவ்வொரு கிறிஸ்தவனும் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். யூதாஸ்காரியோத்தை உதாரணமாக எடுத்துக்கொண்டால் அவன் கிறிஸ்துவினால் தெரிவு செய்யப்பட்ட அப்போஸ்தலனாக இருந்தும் அவன் கிறிஸ்துவினாலே தெரிவு செய்யப்பட்ட அப்போஸ்தலனாகவும் கிறிஸ்துவனுடைய சிஷ்யனாகவும் அவருடைய ஊழியத்தை அவன் செய்தான் என்பதையும் நாம் அறிந்திருக்கிறோம். மத்தேயு 10:4, லூக்கா 6:12-16 இது பற்றி விவரமாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஒருவன் ரட்சிக்கப்படாமல் சிஷ்யனாக இருக்க முடியாது. யூதாஸ் ரட்சிக்கப்பட்டு மறுபிறப்பை பெற்றிருந்தான். யோவான் 3
3:3 யோவான் 3:5 படி அவன் ரட்சிக்கப்பட்டது மட்டுமல்ல, அவன் மறுபிறப்பையும் பெற்றிருந்தான். இப்படி இருக்க அப்போஸ்தலர் பேதுரு அப்போஸ்தலர் 1:15-20 யூதாசை பற்றி சொல்லியிருக்கிறத நாம் கவனத்துக்கு எடுத்துக்கொள்ள வேண்டும். மிக முக்கியமான ஒரு விஷயம். அந்நாட்களிலே சிஷ்யர்களில் ஏறக்குறைய 120 பேர் கூடியிருந்த போது அவர்கள் நடுவிலே பேதுரு எழுந்து நின்று, சகோதரரே, இயேசுவை பிடித்தவர்களுக்கு வழிகாட்டின யூதாசை குறித்து பரிசுத்த ஆவி தாவீதன் வாக்கினால் முன் சொன்ன வேத வாக்கியம் நிறைவேற வேண்டியதாயிருந்தது. அவன் எங்களில் ஒருவனாக எண்ணப்பட்டு இந்த ஊழியத்தில் பங்கு பெற்றவனாயிருந்தான். அநீதத்தின் கூலியினால் அவன் ஒரு நிலத்தை சம்பாதித்து தலைகீழாக விழுந்தான். அவன் வயிறு வெடித்து குடல்கள் எல்லாம் சரிந்து போயிற்று. இது எருசலேமில் உள்ள குடிகள் யாவருக்கும் தெரிந்திருக்கிறது. அதனாலே அந்த நிலம் அவர்களுடைய பாஷையிலேயே தெத்த நிலம், அவர்களுடைய பாஷையிலே செத்த நிலம் என்று அர்த்தம் கொள்ளும் அக்கல்டமா எனப்பட்டிருக்கிறது. சங்கீத புஸ்தகத்திலே அவனுடைய வாசஸ்தலம் பாழாக கடவது, ஒருவனும் அதில் வாசம் பண்ணாதிருப்பானாக என்றும் அவனுடைய கண்காணிப்பை வேறொருவன் புறக்கடவன் என்றும் எழுதியிருக்கிறது. மேலும் யோவான் 17:12 படி வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக கேட்டின் மகன் கெட்டுப்போனானே அல்லாமல் அவர்களில் ஒருவனும் கெட்டுப்போகவில்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது என்று ஆண்டவர் ஜெபம் பண்ணியிருந்தார். அப்போ யூதாஸ் கெட்டு போனான் என்பது தெளிவாக தெரிகிறது. அவன் தன்னுடைய ரட்சிப்பை இழந்து தன் ஆத்துமாவை இழந்து போனான் என்பது யோவான் 17:12 தெளிவாகிறது. வேத வாக்கியம் யூதாஸ் கேட்டின் மகன் இருக்கிறதையும் கேடு செய்வதற்கு விருப்பமாய் இருக்கிறான் என்பதையும் அதன் நிமித்தம் அவனுடைய கெட்டுப்போன நிலைமையை முன்கூட்டியே தீர்க்க தரிசனமாக சொல்லப்பட்டிருக்கிறது. சங்கீதம் 41:9 சங்கீதம் 69:25-29 சங்கீதம் 109:4-10 அப்போஸ்தலர் 1:20-23 முன்கூட்டியே அவனுடைய கெட்டுப்போன நிலைமை தீர்க்க தரிசனமாக சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ யூதாஸ் காரியோத்து ரட்சிக்கப்பட்டிருந்தும் அந்த விசுவாசத்திலே அவன் நிலைத்திராததனால் அவன் தன்னுடைய ரட்சிப்பை இழந்தான். இதனை பற்றி யோவான் 6:66 யோவான் 6:71 தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படியே தாவீதின் ஆலோசனைக்காரனாகிய அகித்தோப்பலும் சவுல் ராஜாவும் யூதாஸ் காரியத்தை போல ஆரம்பத்தில் ரட்சிக்கப்பட்டிருந்தும் பிற்பாடு அந்த விசுவாசத்தில் நிலைத்திராததினால் தம்முடைய ரட்சிப்பை அவர்கள் இழந்தார்கள் என்று சொல்லி அறியக்கூடியதாக இருக்கிறது. விதைப்பவனின் உபமானத்தில் நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவர்களை தவிர மிகுதியான யாவரும் தமது ரட்சிப்பை இழந்தனர் என்று சொல்லி லூக்கா 8 நாம் அறியக்கூடியதாக இருக்கிறது. அப்போ விதைப்பவனின் உபமானத்தில் 75% கிறிஸ்தவர்கள் தங்களுடைய ரட்சிப்பை இழந்தார்கள். நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவனை தவிர மற்ற நிலங்களில் விதைக்கப்பட்ட எல்லா மனுஷர்களும் தங்களுடைய ரட்சிப்பை இழந்தார்கள். 10 கன்னிகைகளின் உபமானத்தில் 5 புத்தி இல்லாத கன்னிகைகளும் ரட்சிப்பை இழந்தனர். மத்தேயு 25 நம்முடைய ஆண்டவரை ஒருவன் நோக்கி, ரட்சிக்கப்படுகிறவர்கள் சில பேர் தானா? கவனமாக கேட்டுக்கொள்ளுங்கள்.
ஆண்டவர் தொடர்ச்சியாக உபமானத்தின் மூலம் இந்த ரட்சிப்பை பற்றி அவர் பிரசங்கித்து கொண்டிருக்கிற நேரத்தில் ஒருவன் உடனடியாக தலையிட்டு அவன் என்ன கேட்டான் என்று சொன்னால் லூக்கா 13:23 ஆண்டவரே ரட்சிக்கப்படுகிறவர்கள் சில பேர் தானா என்று கேட்டான். அதற்கு அவர் பின்வருமாறு பதிலளித்தார், ஆமென்றும் சொல்லவில்லை, இல்லை என்றும் சொல்லவில்லை, ஆனால் நிச்சயமாக அவர் பதில் கொடுத்தார். என்ன பதில்? லூக்கா 13:24-25 அந்த பதிலை காணக்கூடியதாக இருக்கிறது. இடுக்கமான வாசல் வழியாய் உட்பிரவேசிக்க பிரயாசப்படுங்கள். அநேகர் உட்பிரவேசிக்க வகை தேடினாலும் அவர்களாலே கூடாமல் போகும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். வீட்டஜமான் எழுந்து கதவை பூட்டின பின்பு நீங்கள் வெளியே நின்று ஆண்டவரே ஆண்டவரே எங்களுக்கு திறக்க வேண்டும் என்று சொல்லி கதவை தட்டும் போது அவர் பிரதி உத்தரமாக நீங்கள் எவ்விடத்தாரோ உங்களை அறியேன் என்று உங்களுக்கு சொல்லுவார் என லூக்கா 13:24-25 சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனபடியால் முடிவு பரியந்தம் நிலைத்திருப்பவனே ரட்சிக்கப்படுவான் என்று சொல்லி மத்தேயு 24:13 சொல்லப்பட்டிருக்கிறது. இப்படி இருக்க நிபந்தனையற்ற நித்திய பாதுகாப்பு, அன்கண்டிஷனல் எட்டர்னல் செக்யூரிட்டி என்ற உபதேசமும் முன் குறிக்கப்பட்டவர்களே குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாக்கப்படுவார்கள் என்ற உபதேசமும் எவ்வளவு பயங்கரமானது என்பதை நாம் இலகுவாக உணர்ந்து கொள்ள முடியும். மேற்கூறிய உபதேசங்கள் உண்மையாக இருந்தால் எதற்காக நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மார்க் 16:15 தன்னுடைய சீஷர்களை பார்த்து நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். அப்போ முன் குறிக்கப்பட்டவர்களே குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாக்கப்படுவார்கள். அப்போ நிபந்தனையற்ற நித்திய பாதுகாப்பு. அப்போ இந்த உபதேசங்கள் உண்மையானதாக இருந்தால் தன்னுடைய சீஷர்களுக்கு எதற்காக நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள், சர்வ சிருஷ்டிக்கும் மூச்சு விடுகிறதுக்கும் நீங்கள் பிரசங்கியுங்கள் என்று சொல்லியிருந்தார். அப்போ எதற்காக மத்தேயு 28:19-20 நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சிஷ்யராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கைக்கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள் என்று சொல்லி மத்தேயு 28:19-20 நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எதற்காக சொன்னார் என்பதை இந்த பொய்யான உபதேசங்களை பிரசங்கிக்கிற மனுஷர் கொஞ்ச நேரம் இருந்து சிந்திப்பார்களாக. எதற்காக பரிசுத்த ஆவியானவர் யோவான் மூலம் வெளி 22:17 ஆவியும் மணவாட்டியும் வா என்கிறார்கள், கேட்கிறவனும் வா என்பானாக, தாகமாயிருக்கிறவன் வரக்கடவன், விருப்பமுள்ளவன் ஜீவ தண்ணீரை இலவசமாய் வாங்கி கொள்ள கடவன் என்று எதற்காக பரிசுத்த ஆவியானவர் யோவான் மூலம் வெளி 22:17 இந்த அழைப்பை விடுக்கிறார் என்றதை நாம் கொஞ்சம் நிதானமாக சிந்திக்க வேண்டும். அப்போ நாம் அறிய வேண்டியது முழு மனிதர்களும் மரித்து பிறக்கிறார்கள். எபேசியர் 2:1 மரித்தே மனுஷன் பிறக்கிறான், தேவனை அறியாதபடிக்கு மரித்தே மனுஷன் பிறக்கிறான் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஆதாம் பாவத்து நிமித்தம் மரித்தான், அவனிலிருந்து தோன்றின யாவரும் மரித்து பிறக்கிறோம்.
அவர்கள் தேவனை விட்டு பிரிந்திருக்கிறார்கள். மரணம் என்றால் மரணமே. அவர்களிடம் ஆவிக்குரிய ஜீவன் இல்லை என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். டாக்டர் ஒருவனை மரித்தான் என பிரகடனப்படுத்தினால் அவனில் தேவனை பற்றிய உணர்வு எதுவும் இல்லை என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அப்போ கவனமாக கேட்டுக்கொள்ளுங்கள். மரித்தான் என்று சொல்லி ஏற்கனவே பரிசுத்த ஆவியானவர் எபேசியர் 2:1 சொல்லியிருக்கிறார். அப்படிப்பட்ட மனுஷனிலே ஆவிக்குரிய தேவனை பற்றிய எதுவும் அவனிடத்தில் இல்லை. அதே மாதிரி மரித்து போயிருக்கிற ஒரு மனுஷன் அவன் மரித்து போனான் என்று டாக்டர் பிரகடனப்படுத்தினால் அவனிலே எந்த விதமான பிரயோசனமும் இல்லை, அவனிலே இல்லை. அப்படியே ஆவியில மரித்த முழு மனிதரிலும், கவனமாக கேட்டுக்கொள்ளுங்கள், ஆவியில மரித்த முழு மனிதரிலும் தேவனை பற்றிய எதுவுமே கிடையாது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அவனால் தேவனை அறிந்து கொள்ள முடியாது, தேவனை பற்றி சிந்திக்க முடியாது. அவர்கள் தேவனை பற்றி நல்ல நல்ல கதைகள் எல்லாம் சொல்லுவார்கள். அவர்கள் தேவனை பற்றி ரட்சிக்கப்படாத எந்த மனுஷனும் அவன் மரித்து போயிருக்கிறான். அவர்கள் தேவனை பற்றி சொல்வது எல்லாம் கேலி கூத்தே தவிர வேறொன்றும் இல்லை. 1 கொரிந்தியர் 2:14 தெளிவாக சொல்லுகிறது. அவர்கள் இந்த பிரபஞ்சத்தின் தேவனையே, பிசாசையே தேவன் என்று சொல்கிறார்களே தவிர உண்மையான தேவனை அவர்கள் சொல்லவில்லை என்பதை தெளிவாக நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இந்த பிரபஞ்சத்தின் தேவன் சாத்தான், அவனை பற்றியே அவர்கள் சொல்கிறார்கள் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். இயேசு கிறிஸ்துவை பற்றி அல்ல என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். அவர்களுக்குள் சரியான உண்மையான தேவனை பற்றிய சிந்தனை எதுவுமே இல்லை. அதை பற்றி அறிவும் அவர்களுக்குள்ள கிடையாது. ஏன்? அவர்கள் ஆவியில் மரித்து போயிருக்கிறார்கள், ஸ்பிரிச்சுவலி டெட். அப்போ டெட்டாக இருக்கிற மனுஷன்கிட்ட தேவனை பற்றிய எதுவுமே அறிய முடியாது என்பதை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். அவர்கள் தேவனை அறிவதற்கு வேத வாக்கியம் பிரசங்கிக்கப்பட வேண்டும். அவர்கள் தேவனை அறிவதற்கு வேத வாக்கியம் பிரசங்கிக்கப்பட வேண்டும். அவர்களுக்குள் வேத வாக்கியம் என்ற வித்து உட்செல்ல வேண்டும். அவர்களுக்குள் இயேசு கிறிஸ்து உட்செல்ல வேண்டும். அவர்களுக்கு கிறிஸ்துவுக்குள் ஞானஸ்நானம் ஏற்பட வேண்டும். அப்பொழுது பரிசுத்த ஆவியானவர் அவர்களில் செயல்பட்டு அவர்களுக்கு இயேசு என்ற ஜீவனை கொடுக்கிறார். இயேசு என்ற ஜீவனை கொடுக்கிறார். இதன் நிமித்தமே ஆண்டவர், நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள் என்று மார்க்கு 16:15 சொல்லப்பட்டிருக்கிறது. வேத வசனத்தை வேறு எதற்கும் பாவிப்பது தேவனுக்கு அருவருப்பாயிருக்கும். சில வேளைகளில் டெலிவிஷனில் உலகத்தின் கேலி கூத்துகளுக்கு வேத வசனம் பாவிக்கப்படுகிறது. வேதவசனம் எதற்கு பாவிக்கப்பட்டது என்பதற்கு ஒரு நாள் தேவனுக்கு பதில் சொல்லியே ஆக வேண்டும். மரித்தவன் தேவனை தெரியும் என்று சொல்லி பாசாங்கு பண்ண முடியாது. ரட்சிக்கப்படாத எந்த மனுஷனும் தேவனை காண முடியாது, தேவனை அறிய முடியாது. தேவனை பற்றிய உணர்வு அவனுக்கு இல்லை. அப்போ தேவனை பற்றி சொல்லப்படும் பொழுது அவனுக்கு பைத்தியமாக இருக்கும் என்று சொல்லி தெளிவாக நான் நினைக்கிறேன் 1 கொரிந்தியர் 2:14 சொல்லப்பட்டிருக்கிறது. அவன் ஆவிக்குரிய பிரேதமாக இருக்கிறான். ஆவிக்குரிய பிரேதம் தேவனை ஒரு பொழுதும் அறிய முடியாது. தேவனே நம்மை காண வேண்டும், அவரே நம்மை அறிய வேண்டும். யோவான் 6:64 நாம அறியக்கூடுமானால் கிறிஸ்து
மரித்தது வீணாய் இருக்குமே. கலாத்தியர் 2:21, ரோமர் 5:8. அப்படியானால் முன்குறித்திருக்கிறார் என்பதன் அர்த்தம் என்ன? முன்குறித்திருக்கிறார் என்று ரோமர் 8:29 சொல்லப்பட்டிருக்கிற அந்த சொற்றொடருடைய அர்த்தம் என்ன? முன்குறித்திருக்கிறார். அப்போ யார் முன்குறிக்கப்பட்டது என்பது முக்கியமல்ல. கவனமாக கேட்டுக்கொள்ளுங்கள். யார் முன்குறிக்கப்பட்டது என்பது முக்கியமல்ல, என்ன முன்குறிக்கப்பட்டது என்பதே முக்கியமானது. ஒருவன் தன் சொந்த விருப்பத்தின்படி மீட்பின் திட்டத்தை ஏற்றுக்கொள்வானாயின் அவன் குமாரனுடைய சாயலுக்கு ஒவ்வாயிருப்பதற்கு முன்குறிக்கப்பட்டிருக்கிறான். இதுதான் அந்த முக்கியமான விஷயம். முன்குறிக்கப்பட்டான் என்று முன்குறித்திருக்கிறார் என்று சொன்னால் அதனுடைய அர்த்தம் என்ன? ஒருவன் தன்னுடைய சொந்த விருப்பத்தின்படி தேவனுடைய மீட்பின் திட்டத்தை ஏற்பானாயின் அவன் குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாயிருப்பதற்கு முன்குறிக்கப்பட்டிருக்கிறான். இதைத்தான் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். அப்போ யார் முன்குறிக்கப்பட்டிருக்கிறார் என்பது முக்கியமல்ல, என்ன முன்குறிக்கப்பட்டிருக்கிறது என்பதுதான் முக்கியம் என்பதை கிறிஸ்தவர்கள் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். கிறிஸ்துவின் சிலுவையில் நிலைத்திராவிட்டால் லூக்கா 9:23 அந்த பாக்கியம் சாத்தியப்படாது. லூக்கா 14:27. இது பற்றி பவுல் அப்போஸ்தலர் எபேசியர் 1:12 சொல்லியிருக்கிறத கவனமாக நாம் பார்த்து கொள்ள வேண்டும். தமது சித்தத்தின் ஆலோசனைக்கு தக்கதாக எல்லாவற்றையும் நடப்பிக்கிற அவருடைய தீர்மானத்தின்படியே நாங்கள் முன்குறிக்கப்பட்டு கிறிஸ்துவுக்குள் அவருடைய சுதந்திராகும்படி தெரிந்து கொள்ளப்பட்டோம் என்று சொல்லி எபேசியர் 1:12 சொல்லப்பட்டிருக்கிறது. கிறிஸ்துவின் சாயலில் மாற்றப்படுவதே முன்குறிக்கப்படுவதன் நோக்கம் என்பதை தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். இதன் நிமித்தமே என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள் என்று நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்கள் எல்லாருக்கும் மத்தேயு 11:28-30 சொல்லியிருக்கிறார். என்ன சொல்லியிருக்கிறார்? வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், அழைப்பு விடப்படுகிறது. எவன் ஏற்றுக்கொள்ளுகிறானோ அவன் முன்குறிக்கப்படுகிறான். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாயிருக்கிறேன். என் நுகத்தை சிலுவையே நான் சிலுவையில் செய்து முடித்த விஷயம் எல்லாவற்றையும் அறிந்து கொள்ளுங்கள். என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள். நான் உங்களுக்காக பலியாக என்னை ஒப்பு கொடுத்திருக்கிறேன். அந்த பலியோடு இணைந்து கொள்ளுங்கள். அதில் இருந்து நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டிய விஷயம் ஏராளமாக இருக்கிறது. என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள். அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். என் நுகம் மெதுவாயும் என் சுமை இலகுவாயும் இருக்கிறது என்றார். அவரிடத்தில் கற்றுக்கொள்வதன் மூலமே கிறிஸ்துவின் சாயலை அடைய முடியும். மிகவும் சுருக்கமாக அதே நேரம் ஆழ்ந்த அர்த்தம் பொருள்பட அவர் கூறினது என்னவென்றால், என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்திலே கற்றுக்கொள்ளுங்கள் என்பதே. அது எப்படி என்றால், கிறிஸ்துவின் சிலுவை அனுதினமும் எடுத்துக்கொள்ளும் பொழுது லூக்கா 9:23 பரிசுத்த ஆவியானவர் கிறிஸ்துவின் சிலுவையை பற்றி வெளிப்படுத்துவார். யோவான் 16:13-15 அப்பொழுது முதிர்ச்சியும் இளைப்பாறுதலும் நம்மை பின்தொடரும். அப்போஸ்தலர்
அப்போஸ்தலர் பேதுரு 2 பேதுரு 1:2 தேவனையும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவினாலே உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் பெருக கடவதென கூறியிருந்தார். இப்படியாக கிறிஸ்துவின் சாயலை பெறுவதே தேவனால் நியமிக்கப்பட்ட வழி என்பதை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். இப்பொழுது நேரம் சமீபமாகிவிட்டது. அடுத்த செய்தியில் நான் மறுபடியும் உங்களை சந்திக்கும் வரை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். அவருடைய கிருபையும் அவருடைய இரக்கமும் உங்களுக்கு தாராளமாக கிடைப்பதாக இயேசுவின் நாமத்தில் பரிசுத்த பிதாவே. ஆமேன் அண்ட் ஆமேன் அண்ட் ஆமேன். இந்த சிலுவையின் செய்தியை கேட்பவர்கள் அதன் ஆவிக்குரிய பலனை பூரணமாக அடைய வேண்டும் என்பதே நம்முடைய பிரார்த்தனையாகும். தொலைபேசி மூலம் தொடர்பு கொள்ள விரும்புவோர் 647-465-1224 மூலமும், இமெயில் மூலம் தொடர்பு கொள்ள விரும்புவோர் paulbalabaskaran@gmail.com மூலமும் தொடர்பு கொள்ளலாம். இவாஞ்சலிஸ்ட் பால் பாலபாஸ்கரன் எழுதிய அனுதினமும் சிலுவையை சுமப்போம் என்ற புஸ்தகத்தை crosswayministries.ca மூலமும் ஃபேஸ்புக்கில் அனுதினமும் பார்க்கலாம். நிச்சயமாக இந்த வார்த்தைகள் உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு உதவியாக இருக்கும் என்றும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவையும் அவர் சிலுவையில் நிறைவேற்றியதையும் மகிமைப்படுத்த